கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆபீஸ்ல 16ஆம் தேதி 3வது மாசம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாசம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷன்ல வராதான், இது வந்து சிவில் டிஃபமேஷன்ல வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய வழக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டா தாவைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, இது சம்பந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷன்ல எந்த விசாரணையும் பண்ணல. எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்கிரீன்ஷாட்ஸ், இது எல்லாமே நான் வச்சிருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல, எதுவுமே படிக்கல. அவங்க சட்ட ஆலோசகர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணி இது மாதிரி வந்து அந்த கேஸை கோர்ட்டு கேஸ் நீங்க அலமா ஸ்டேஷன்ல வந்து நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நானும் என் கணவரும் பெசநகர் பீச்ல 15 லட்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி ஏதோ கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும் போது நானும் என் கணவரும் போய் காலில் கையில விழுந்து ஐயோ இன்னைய காப்பாத்துங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணாங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். திருச்சி டிவிக்கு அண்ட் அட்வொகேட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஸோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்க யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்பந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது ஈவினிங் ஒரு 5 மணி போல அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரோ அவங்க வந்து என் கணவருக்கு கால் பண்றாங்க. ஓகேயா, கணவருக்கு கால் பண்ணிட்டு நீங்க 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார், என்கிட்ட நீங்க ஏமாந்துட்டீங்க, என்ன கேட்பீங்க போன் அடிச்சோன்னே, எங்க அந்த 5 லட்சம் எடுத்து நேராவே நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேட்பீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்றாங்க. நாங்க எல்லா கால்ஸையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேல இப்ப வரைக்கும் 3 நாள்ல எனக்கு வந்து என்னை போட்டு அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா, சோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதும் இவர் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமைச்சு ஏமா இது 2 ஒன்னா இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்னா இருக்கு நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து அவர் சங்கத்து மூலியமா கொண்டு போனா அந்த லேடி வந்து ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான், உங்களையோ உங்க கணவர் பேரையோ நாங்க சொல்லல, அப்படி ஒரு நான் எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பா திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க. சார், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரே காரணம் என் கணவருக்கு அப்பயும் சொன்னாரு, என்னோட திருமணத்தப்பையும் வந்து நான் கிட்னி மோசடியில் ஈடுபட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு நான் விஜயண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சேனோ